வணக்கம். திருமண மண்டபங்கள் கட்டுவதற்காக பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதில்லை. அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய குட்டு. கோவில் நிதியை அரசு நிதியாக எழுதக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை உறுதி செய்தது. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சட்டசபையில் பேசும்போது, கோவில் நிதியிலிருந்து 80 கோடி ரூபாய் செலவில் 27 திருமண மண்டபங்கள் கட்டப்படும் என கூறினார். அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு மீது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு. திருமண மண்டபங்கள் கட்டுவதற்காக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் காணிக்கைகளை செலுத்துவதில்லை. கோவில் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக காணிக்கை செலுத்தி இருக்கலாம். திருமண மண்டபங்கள் கட்டி திருமணங்கள் நடந்தால் அனைத்து வித மோசமான பாடல்களும் அங்கு ஒலிக்கும். இதற்காகத்தான் கோவில் நிலங்கள் இருக்கிறதா? திருமண மண்டபங்கள் கட்டுவதற்கு பதில் அந்த நிதியை கல்வி மற்றும் மருத்துவ கட்டமைப்புகள் போன்ற நல்ல காரியங்களுக்கு செலவிடலாமே என தீர்ப்பளித்தனர். 2 நாட்களுக்கு முன்தான் சென்னை கபாலீஸ்வரர் திருமண மண்டபத்தில் 32 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்திய புரோகிதர் இல்லை துணை முதல்வர், கோவில்களில் நடைபெறும் திருமணங்களில் 75% காதல் திருமணங்கள் தான் அப்படின்னு கூறியிருக்கிறார். அதுவும் இல்லாமல் தன்னுடைய திருமணம் காதல் திருமணம் தான் என்று சொல்லி அதை பற்றி விலாவாரியாக திருமண மண்டபத்தில் பேசியிருக்கிறார். ஜெய்ஹிந்த்.